ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதில் 37.81 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த ரெய்டோடைய பின்னணி என்ன, எங்கெங்கெல்லாம் அது நடந்துச்சு, யார் யாரெல்லாம் அதில் மாட்டியிருக்காங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், அதே போன்று மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள்ல இன்று காலையில இருந்து திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் தொடர்பான இடங்கள்ல தான் மொத்தம் 44 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த சோதனையானது சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த நிலையில தற்போது அந்த சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சோதனையில கணக்கில் காட்டப்படாத ரொக்கமானது 31,85,700 ரூபாயும், அதே போன்று ஜிபே மூலமாக பரிவர்த்தனைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5,95,468 ரூபாயும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வலசரவாக்க ஆர்டிஓல இருந்து மொத்தம் 45,640 ரூபாயும், அதே போன்று அரக்கோணத்துல இருக்கக்கூடிய MVA ஆபீஸ்ல இருந்து 2,31,100 ரூபாயும் என மொத்தம் ஜிபே பண பரிவர்த்தனை மற்றும் அதே போன்று கணக்கில் வராத ரொக்கம் என மொத்தம் 36,000 ரூபாய், சுமார் 36 லட்சம் ரூபாயானது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இதுல தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நிகழ்த்தப்படும் எனவும், ஏற்கனவே இதே போன்று சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு அதிலையும் ஒரு 37 லட்சம் ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக இது போன்று தமிழக அரசுக்கு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இது போன்ற சோதனையானது மேற்கொள்ளப்படும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.